உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேங்க்யூ லார்ட். அப்பா உங்களை உயர்த்துறோம், நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி. ஓ ரபா பல தூரா பரா ஷகரபா. அப்பா எல்லாம் இந்த வேலையில் யெகோவா ராஃபா உயர்த்துங்க, யெகோவா ஈரேவை உயர்த்துங்க. ஓ ரியாலா தரா ஷகரபா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தே. எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்ம தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த மகிழ்ச்சி வரும். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும்பொழுது தான் நமக்குள்ளே ஒரு ஜாயே வரும். ஓ ரபல ரபா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்குது. இன்றைக்கி யாரை கேட்டாலும் எல்லாரும் ஒரு பாரத்தோடு தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட வாங்க, அந்த பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சுருங்க, நான் ரெஸ்ட்டு தரேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற இளைப்பாறுதல் தான் நமக்கு பெர்மனண்ட்டானது. இந்த வேளையில் அப்பா உங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து வரோம். அப்பா எங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சிடுறோன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறபடினால நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஓ ரீபா பலதரா சங்கரபா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். நமக்கு எப்போ நம்ம உள்ளத்தில் ஜாய் வரும்னா நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார்னு நம்ம விசுவாசம் இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். சூழ்நிலையை பார்த்தோன்னா கவலை தான் வரும். இந்த வேலையில் எல்லாம் ஆண்டவரே உங்களை பார்க்குறோன்னு சொல்லுங்கள். யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. யெகோவா ஈரேவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். யெகோவா ராஃபாவை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். உங்கள் நோயை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கவலை தான் வரும். ஆனால் நீங்கள் யெகோவா ராஃபாவை பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஓ ரீபாபால தக சந்தரக தலரபரபாம். என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார்னு சொல்லி நோயை பார்க்காம யெகோவா ராஃபாவை சார்ந்து கொள்வோமா? யெகோவா ராஃபாவை நம்ம பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், யெகோவா ராஃபா உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ஆராதனையில் கடந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வியாதி பலவீனத்தை பார்க்காதீங்க. யெகோவா ராஃபாவை இந்த வேளையில் நோக்கி பாருங்க, அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா உங்களுடைய பலத்தை பார்த்து கொள்வார். ஓ ரீபா பாரா ஷகரபரபா. நிறைய கடனோடு இருக்கீங்களா? இந்த வேளையில் யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்க. உங்கள் கடனை பார்க்காதீங்க. கடனை பார்த்தா சோர்ந்து போயிடுவீங்க. உங்களுக்குள்ள கலக்கம் வரும், பயம் வரும். இந்த வேளையில் எல்லாம் யெகோவா ஈரே உங்களை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லுங்க. அவர் உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வார்.
ஓ ரபலரர ஷதரலரபா. உங்களை சுற்றி நிறைய போராட்டங்கள் இருக்கா? யெகோவா ஷாலோமை நோக்கி பாருங்க. இந்த வேலையில் யெகோவா ஷாலோம் உங்களுடைய யுத்தங்களை எல்லாம் அவர் ஓய பண்ணுவார், அவர் பார்த்து கொள்வார். உங்கள் எல்லை எங்கிலும் சமாதானத்தை யெகோவா ஷாலோம் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், எங்கள் குடும்பத்துடைய சமாதானத்தை நீங்கள் பார்த்து கொள்வதற்காக நன்றி. யெகோவா ராஃபா, எங்களுடைய சுகத்தை பார்த்து நீங்கள் பார்த்து கொள்வதற்காக, எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைங்களுடைய சுகத்தை நீங்கள் பார்த்து கொள்வதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அவர் உங்கள் குடும்பத்தின் சுகத்தை பார்த்து கொள்வார். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். உங்களை விட்டு கலக்கம் நீங்கும், பயம் நீங்கும், கவலை நீங்கும். ஓ ரீபா பல ரகதல சந்தரபரபாம். அவரை சார்ந்து கொள்வோமா? அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம். அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ள மகிழ்ச்சி. அதுதான் ஸ்ட்ரென்த்து. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தான் ஸ்ட்ரென்த்து. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்றோம். உரபர ஷதலரபா. 19வது வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். தெரியுதுங்களா? இந்த வசனம் என்ன ஆண்டு பேசிட்டு வர? மனுஷன் பார்க்கறான், அதனால பிரதர் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும், மனுஷர் காண வேண்டும் என்று பொக்கிஷங்களை சேர்த்துறாதீங்க. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கிடணும். அவங்க பைக் வாங்கிட்டாங்க, நான் பைக் வாங்கணும். அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நான் வீடு வாங்கணும். இல்லை நான் மனுஷன் பார்க்குற மாதிரி வாழணும்னா நல்லா ரிச்சாக வாழ்ந்தாதான் அந்த மனுஷன் நான் பார்ப்பான். அதுக்காகவே போய் பணத்தை சேர்க்கிற நோக்கத்தில் போயிடாதீங்க. அதற்காகவே பொக்கிஷத்தை சேர்க்கிற பாதையில் போயிடாதீங்க. பிரியமானவர்களே, எல்லாமே சேர்க்கிறோம், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதற்குரிய நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும். சில பேர் இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறதுமா, பிரதர் ஆண்டவர் சொல்லிட்டார் பிரதர், நம்ம பூமியில் நமக்குன்னு சொத்து சேர்க்கவே கூடாது, நமக்குன்னு பொக்கிஷம் இருக்கவே கூடாது. அப்படி ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, பிரியமானவர்களே, அவர் நீ மனுஷன் பார்க்கணுன்னு சேர்க்காத. நீ சேர்க்கிறது எதுக்கு தெரியுமா இருக்கணும்? இப்ப கம்பேர் பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த ரங்கத்தில் பிரியமான நீ தர்மம் செய்யும் போது, நீ ஜெபம் பண்ணும் போது, நீ உபவாசிக்கும் போது, அந்த மாதிரி நீ சேர்க்கிற உன் பொக்கிஷம் கூட எதுக்கு திரும்ப பயன்படணும்? கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனுக்காக, என் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய சபைக்காக சேர்த்து வைங்க. உங்க மேல இருக்கிற அழைப்புக்காக சேர்த்து வைங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்காக சேர்த்து வைங்க. உங்களை கொண்டு பல சபைகளை உருவாக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக பல சபைகளை கட்டலாம். இல்லை நிறைய ஊழியர்களுக்கு அதை உதவி செய்ய வைக்கலாம். அதன் நோக்கத்துக்காக, அந்த பார்வைக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. எனக்குன்னு சேர்த்து வச்சிங்கன்னா தான் சொல்றார் ஆண்டவர், பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்போ இங்கே பாருங்க, மனுஷன் காணணும்னு செழிப்பின் வாக்கியக்குள்ளே போகிறதில்ல, என் கடவுள் பார்க்கணும்னு, என் கடவுளுக்காக அந்த செழிப்பின் வாழ்க்கைக்குள்ளே நான் போகணும். என்கிட்ட இருக்கிற செல்வம், ஐஸ்வர்யம், அது தேவனுடைய ராஜ்யத்திற்காக, இந்த உலகத்திற்காக அல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வச்சிருக்கிறாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க அதை வச்சிருக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் என் கிட்ட இருந்தால் மனுஷன் என்ன பார்ப்பான். அந்த நோக்கம் தவறானது. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், மனுஷன் பார்க்கணும்னு நீ ஜெபம் பண்ணாத, மனுஷன் பார்க்கணும்னு நீ தர்மம் செய்யாத, மனுஷன் பார்க்கணும்னு நீ உபவாசம் இருக்காத, மனுஷன் பார்க்கணும்னு நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத, லேண்டு வாங்கி போடாத, பணத்தை சேர்த்து வைக்காத, அதற்காக மனுஷன் பார்க்கணும்னு கூட செய்யாத. இதே செழிப்பை உன் கர்த்தர் பார்க்கணும்னு நீ சேர்த்து வை. உன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சேர்த்து வை. உன் மேலே இருக்கிற அழைப்புக்காக சேர்த்து வை. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்கிற அழைப்புக்கே உங்களுக்கு பணம் தேவையா இருக்கிறது, உங்களுக்கு பொக்கிஷம் தேவையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகல சிருஷ்டிக்கு போய் நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செழிப்பு கூட சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற பணம் கூட சொல்கிறேன், சொத்து கூட சொல்கிறேன், மனுஷன் பார்க்கணுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அழைப்புக்காக, பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா பார்க்குறாருன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதை தான் ஆண்டு சில பேர் என்ன செஞ்சாங்க, பொக்கிஷமே
ஆண்டவர் சேர்த்து வைக்க, ஆண்டவர் பொக்கிஷமே சேர்த்து வைக்க வேணான்னு சொல்லலை. அப்படி பார்த்தா இங்கே ஆண்டவர் நீ தர்மமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா, இல்லை நீ ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா, இல்லை நீ உபவாசமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படி சொல்லலை. எப்படி அதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்கிறார். அதே தான் பொக்கிஷத்துக்கு சொல்கிறேன். எப்படி நீ அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். எதற்காக உனக்கு அந்த பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதை தவறான விதத்தில் மனுஷன் பார்க்கணுன்றதுக்காக அந்த பொக்கிஷத்தை எடுத்து செலவு பண்ணாத, அதை காட்டாத. ஓ மேலே இருக்கிற அழைப்புக்காக, அபிஷேகத்துக்காக அந்த பொக்கிஷத்தை எடுத்து நீ செலவு பண்ணுன்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், இந்த 6வது அதிகாரம் முழுசாவே என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷன் பார்க்குறான்னு இல்லை, நம்ம நோக்கம் ஒன்று இருக்கணும். என்ன ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருயா, என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்காக நான் வாழ்கிறேன். இந்த எதிர்த்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்காக நான் வாழல. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறானே, அவனுக்காக வாழல. இந்த சொந்த பந்தத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வாழலை. நான் இருக்கிற ஏரியாலே ஒருத்தர் சர்ச்சு வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்காக நான் வாழலையா. என்னை குறை சொல்லி கொண்டிருக்கிற கூட்டத்துக்காக நான் வாழலை. என்னை பாராட்டுகிற கூட்டத்துக்காகவும் நான் வாழலை. நான் வாழ்வது அண்ட சராசரங்களையும் படைத்த என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பரம பிதா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், பரலோகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கான்சியஸ்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கான்சியஸ்ல வாழ்றவன் பாருங்க, அவனுடைய தர்மம் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய பிரேயர் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய உபவாசம் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய பொக்கிஷம் வேற மாதிரி இருக்கும், அவன் செழிப்பு வேற மாதிரி இருக்கும். அந்த 1 தாலந்து 5 தாலந்து 10 தாலந்து உள்ளவங்களாம் தெரியும். அவன் கொடுக்கப்பட்டதை ஒருத்தன் போய் புதைச்சி வச்சுட்டான், மற்றவங்களாம் எடுத்து அதை யூஸ் பண்ணி அதை டபுள் ஆக்குனாங்க. அவனுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டுச்சு. 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, தாலந்துகள் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன செஞ்சான், ஒருத்தவன் அதை கொண்டு போய் அதை அங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது அதை அவன் மல்டிபிள் பண்ணாங்க, டபுள் ஆக்கினதை பார்க்குறோம். டபுள் ஆக்கின உடனே அவங்க எஜமான் கேட்கும் போது அதை டபுள் ஆக்கினேன்னு சொல்கிறான். ஒருத்தவன் புதைச்சி வச்சுட்டான். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷங்கள் புதைச்சி வைக்கிறதுக்கு இல்லை. நமக்கு கர்த்தர் கொடுத்த பணம் புதைத்து வைப்பதற்கு அல்ல. கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், அழைப்பு, அபிஷேகம் எல்லாம் புதைச்சி வைப்பதற்கு கிடையாது. எடுத்து யூஸ் பண்ணுவதற்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக எடுத்து யூஸ் பண்ணுவதற்காக. இன்னைக்கு என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் புதைச்சி வைக்கிறோம். அதை எடுத்து நமக்கு தேவையான ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்தும் போது, அதை டபுள் ஆக்கும் போது, பிரியமானவர்களே, நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது. அதனால தான் சொல்றாரு, வா என்னுடைய சுதந்திரத்துக்குள் பிரவேசின்றாரு. ஹல்லேலூயா. நீ கொடுத்ததை டபுள் ஆக்கின, நான் உனக்கு பூமியில் இருக்கும்போது உனக்கு கொடுத்ததை நீ மல்டிபிள் ஆக்கினில்ல, இங்கே வா, உனக்கு 5 பட்டணம் தரேன், உனக்கு 10 பட்டணம் தரேன். நீ இதை டபுள் ஆக்கினதுக்காக உனக்கு பட்டணங்களை கொடுக்குறாரு, அடுத்த லெவல் கொண்டு போறாரு அந்த எஜமான். பாருங்க, இதுதான் அந்த பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சது. இங்கே கொடுத்த அந்த 5 தாளந்த ஒருத்தவன் 10 ஆக்கிட்டான். 10 ஆக்கினோன்னா அவனுக்கு 10 பட்டணங்கள் கிடைக்குது. அங்கே பரலோகம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டபுள் ஆக்கின உடனே பரலோகத்தில் அவனுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டான். அத்தனை பட்டணங்களை கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதாவது ஒன்று ஆண்டருக்கு செஞ்சு அதை டபுள் ஆக்கினீங்கன்னா, அவரை டபுள் இல்லை அதை ட்ரிபிள் ஆக்குறாரோ, இல்லை தௌசண்ட்ஸ் ஆக்குறாரோ, லேக்ஸ் அத்தனை மடங்கு ஆக்கி அவர் திரும்ப உங்ககிட்ட வேறு மாதிரி கொடுப்பாரு. அதில் நீங்கள் திரும்ப ஒர்க் பண்ணி அதை வேறு மாதிரி கொண்டு போவீங்க. அதை அங்கேருந்து ஆண்டர் வேறு மாதிரி கொண்டு போவார். இது ஒரு செயின் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கேயாவது எடுத்து புதைச்சி வச்சுட்டோம், அது ஸ்டாப் ஆகிடும். நிறைய பேர் வாழ்க்கையில் ஸ்டாப் ஆயிடுச்சு, புதைச்சி வச்சிட்டீங்க. ஒன்று கிடச்சிது, கொண்டு போய் புதைச்சிட்டீங்க. புதைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல, புதைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல, அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுத்தார். உங்கள் மேலே இருக்கிற அழைப்புக்காக கொடுத்தார், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்காக கொடுத்தார். அதை எடுங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு 10 பட்டணங்களை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். எண்ணத்தை உண்போம் லிங்க் பண்ணுறாரு பாருங்க. எதனோட லிங்க் பண்ணுறாரு? எப்பா நீ மனுஷனை பார்த்து பார்த்து வாழ்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும்.
மனுஷனை பிரியப்படுத்தவே நம்ம வாழ்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். ஏன்னா ஆண்டவர் லிங்க் பண்ணுறாரு இங்கே 25வது வசனத்தில், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக பயப்படுறோம் பாருங்க. நம்ம லைஃபுக்கு பயந்து யாராவது 4-5 நல்ல ஒரு டீம் கேதர் பண்ணிட்டா, நல்ல ஒரு பணக்காரர்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் அப்படியே வந்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், வாழ்க்கை கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஜீவனுக்காக பயப்படுறாங்க. பிரியமானவர்களே, நமக்காகவே தமது ஜீவனை கொடுத்த அந்த ஜீவாதிபதிக்காக நம்ம பார்க்கணும். இந்த தேவைகளுக்காகலாம் அந்த மனிதர்களை பார்க்கக்கூடாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியவர்கள், அவரை பார்த்து வாழணும். அதை தான் திரும்ப அழகாக சொல்வார், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அவர் சொல்கிறார், எப்பா உன் ஜீவனுக்காகவும் கவலைப்படாத, உன் வாழ்க்கைக்காக கவலைப்படாத, உன் சரீரத்துக்காகவும் கவலைப்படாத. உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்க்காக கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத, உன் லைஃப் என் கையில் இருக்குது, உன்னை உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, கவலைப்படாதிருங்கள். மனுஷன் ஏன் கவலைப்படுறீங்க? மனுஷன் பார்க்குறோன்னே வாழ்ந்து கவலைப்பட்டு இருக்கீங்க. கடவுள் பார்க்குறோன்னு வாழ்ந்து பாருங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஜீவனை குறித்த பயம் வராது, சரீரத்தை குறித்த பயம் வராது, சில நோய்களை குறித்த பயம் வராது. சில நோயை குறித்தே சில பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. என் சரீரத்தில் அது இருக்குது பிரதர், என் சரீரத்தில் இது இருக்குது பிரதர், கஷ்டமாக இருக்குது பிரதர். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஜீவனுக்காக உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதுங்க. மனுஷனை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அந்த கவலை பயம் எல்லாம் வரும், ஆனால் கடவுளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வராது. அவர் சொல்கிறார், ஆகாரத்தை பார்க்கிலும் உங்கள் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் விசேஷமானவர்கள், நாம் விசேஷமானவர்கள். நீங்கள் எதுக்காக நீங்கள் மனுஷனை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த ஜீவனுக்காக நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, இந்த சரீரத்துக்காக நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, யாராவது உங்கள் சபையை பார்க்குறீங்க, சில பீப்புளை பார்க்குறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ எதற்காக அதன் தேவையை பார்க்குறியோ அதை காட்டிலும் இது பெஸ்ட்டுப்பா, நீ விசேஷமானவப்பா, அது உனக்கு தெரியல. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதிக நிச்சயம் சொல்கிறாரு. நீ மனுஷங்களுக்காக மனுஷங்கிட்டது கிடைக்குமா? மனுஷனை பார்க்குறோம். மனுஷனை பார்த்தா நம்ம கொடுக்குற கிவிங் மாறுது, மனுஷனை பார்த்தா நம்ம பண்ணுற ஜெபம் மாறுது, மனுஷனை பார்த்தா நம்ம பண்ணுற உபவாசம் மாறுது, மனுஷனை பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற செழிப்பு மாறுது, மனுஷங்கிட்ட பார்த்தா நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறுது. இப்படி எல்லாமே மாறி 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 கடைசியில் நம்மளும் மாறி, நம்ம வாழ்க்கை மாறி, நம்மளுடைய ஊழியமும் மாறி, எல்லாமே மாறி அதில் தோற்று போய் விரக்தியாகி கவலைப்பட்டு நொந்து என்ன செய்கிறோம்? விரக்தியின் உச்சியில் போயிடும். அதான் சொல்கிறார் ஆண்டவர், இந்த எல்லாத்துக்கும் காரணம் கஷ்டம் என்ன ஆகிடுது பார்த்தீங்களா? பலனே இல்லை. மனுஷன் பார்த்து வாழ்கிறான், என்ன பலன் வருதுன்னா கவலை தான் வருது, ஏமாற்றம் தான் வருது. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ எவ்வளோ விசேஷமானவர்கள், நீங்கள் இதுக்காக போய் மனுஷங்களை பார்த்துக்கிட்டு இருக்கியே. ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, நான் உனக்கு ஆகாரம் கொடுக்குறேன், நான் உன்னை உடுத்து வைக்கிறேன், நான் உன்னை மகிழ்ச்சி ஆகிறேன், நான் உனக்கு நல்ல ஒரு இருப்பிடத்தை கொடுக்குறேன், நான் காட்டு புல்லுக்கும் நான் குருவிக்கும் காக்கைகளுக்கும் பிழைப்பூட்டுகிற தெய்வமாச்சே, உடுத்து வச்சு ரசிக்கிற தெய்வமாச்சே, நான் உனக்கு செய்ய மாட்டேனா? அவைகளுக்கே செய்கிறது நிச்சயம் என்றால் உங்களுக்கு செய்வது நமக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கன்ஃபார்மாக செய்வேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். இந்த மனுஷன் பார்க்கிறான், வேணவே வேணாம், நான் என் பரம பிதா என்னை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதிக நிச்சயமாய் நமக்கு பலன் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம், நிச்சயம், அதிக நிச்சயம். விசேஷித்தமானவர்கள் நாம்
பரம பிதாவை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். மனிதர்களை பார்த்து பார்த்து இந்த விசேஷமானவர்கள் என்னமாயிடுச்சு, கவலைகளால் ஒடுங்கிடுச்சு, கவலைகளால் வாழ்க்கையை நிரப்பிடுச்சு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் இந்த மனிதர்களுக்கும் பிதாவுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமான்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் நான் பரலோகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. என் நோக்கம் ஒன்றே ஒன்று தான், பரம பிதாவை மாத்திரம் நான் பார்க்க போகிறேன். இந்த மனுஷனுடைய ரியாக்ஷனுக்கு நான் செய்ய போகிறதில்ல, எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரியாக்ஷனுக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் எழும்பும்போது, பிரியமானவர்களே, அவருடைய பரம பிதாவின் பலனை நீங்கள் பார்ப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். 32வது வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பரமபிதாக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு நல்லாவே தெரியும். அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது மற்ற காரியங்களெல்லாம் ஃப்ரீயாக நமக்கு வந்துடும். நாம் ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், பிரதர் இந்த பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு 10 பொருள் ஃப்ரீயாக உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, எனக்கு அந்த 10 ஃப்ரீயாக வர பொருளை மட்டும் கொடுத்துருங்க. அது வேணான்னு சொன்னால், இல்லைங்க அது கிடையாது, நீங்கள் இதை வாங்கினா தான் 10 வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்துருங்க. ஆனால் நம்ம பார்வை என்னமா ஆயிடுச்சு, தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே இல்லை, கூட வர ஃப்ரீயாக வர பிளெஸ்ஸிங்ஸ் மேலே இருக்குது. ஆனால் இந்த புத்திக்கு ஒன்று தெரியல, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா, அவர் ராஜ்யத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, மீதி இருக்கிற அந்த ஃப்ரீயாக இருக்கிற வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். காசே கொடுக்காம வாங்கிடலாம், அதுவாக தானாக வந்துடும். இந்த பொருள் டெலிவரி ஆகும்போது அந்த பொருளும் சேர்ந்து வந்துடும்னு நம்ம புத்திக்கு தெரிய மாட்டேங்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். அவருடைய ராஜ்யம் என்று நமக்குள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள் அவருடைய தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது, நமக்குள் தேவனாகிய கர்த்தரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க பார்க்கணும், மனுஷர் காணும்படியாக வாழ்ந்தோன்னா அதில் எந்த பலனும் இல்லை. ஆனால் பிதா என்னை பார்க்கிறார், தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பார்க்கிறார், பரிசுத்த ஆவியான தெய்வம் என்னை பார்க்கிறார் என்று நாங்கள் வாழும்போது பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதா எங்களுக்கு பலன் நீர் அளிக்கிறீர். அதை நாங்கள் பார்த்துட்டோம். எஸ் லார்ட். ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் நாங்கள் செஞ்சதுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் ஆண்டவரே, உங்களோட உறவுக்குள்ளே வந்துடுறோம். இனி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, செய்கிற ஊழியம், பண்ணுற பிரசங்கம், பாடுகிற பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நாங்கள் செய்யணும். உலகம் பார்க்கணுன்னு இல்லை, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கூட சொல்கிறேன், நாங்கள் உடுத்துகிற உடை கூட சொல்கிறேன், நாங்கள் பண்ணிக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்ற கான்சியஸில் தான் நான் வாழணும். அதனால தான் பலன் இருக்குது. மனிதர்களை பார்க்குறாங்கன்ற பார்வையில் நாங்கள் வந்தால் எங்களுக்கு அதில் பலன் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், உங்களோட உறவுக்குள்ளே வந்துடுறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்திக்கு நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்திருக்கும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு இந்த சத்தியம் போகட்டும். ஒவ்வொரு நாளும் ஜாய் டிவியில் நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் ரிவைவல் நைட்டு 10லேருந்து 10:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். ரிவைவல் வொர்ஷிப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் இரவு 6:30 மணி முதல் டெலிகாஸ்ட் ஆகும். யூடியூப் ஜாய் டிவி மற்றும் ஜாய் டிவி யூடியூப் சேனல் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் அதில் டெலிகாஸ்ட் ஆகும். அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்களும் பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ.